முளைக்கட்டிய தானியத்தில் நம்ம எப்படி இந்த சாலட் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு கொள்ளு, கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்தில் தோல் நிற்காத அப்படியே முழு உளுந்து, பச்சைப்பயிறு, வேர்க்கடலை, கொள்ளு, வெந்தயம், அடுத்தது கொண்டைக்கடலை, கம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்லா கல் இல்லாமல் அலசி 8 மணி நேரம் ஊற வச்சு அடுத்த 2 நாள் நல்லா நான் வந்து இது துணியில் வந்து வெள்ளை துணியில் மூட்டை கட்டி வைக்கல. அப்படியே அந்த பாத்திரத்துலேயே சுத்தமாக தண்ணி வடிகட்டிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 2 நாள் வச்சிருந்தா நல்லா பெருசு பெருசாக வந்துச்சு முளைப்பு. இது வந்து நமக்கு அடுத்த பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து இதில் எல்லாமே வந்து பருப்பு வகைன்றதுனால வாயு ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து நான் எப்போவுமே இந்த மாதிரி சாலட் செய்கிறப்ப நான் டெய்லியும் இதை வச்சு நான் சாப்பிட்றது வழக்கம். இன்றைக்கி வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ சோம்பு வந்து நம்ம சேர்த்துறப்ப அதில் வாயு ப்ராப்ளம் நமக்கு வராது. நம்ம டெய்லி நம்ம சாப்பிட்டாலும் வாயு ப்ராப்ளம் வராது. இப்போ தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி விதையை எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் சேர்த்து நம்ம சாப்பிட்றப்ப இந்த ஸ்ப்ரவுட்டில் இருக்கிற எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே முழுசாக நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்கும். எதுவும் வேஸ்ட் ஆகாது. தேவையான அளவுக்கு உப்பு, விருப்பப்பட்டால் கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறினா ரொம்ப ஹெல்த்தியான சூப்பர் ஃபுட் ஹை ப்ரோட்டீன் சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.